அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 276. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக நாம் அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியைச் சார்ந்த தமிழ்துறையைச் சார்ந்த பேராசிரியர், உதவி பேராசிரியர் முனைவர் எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் ஒரு 4 ஆண்டுகளாக நம் கல்லூரியிலே பணியாற்றி வரக்கூடிய பேராசிரியர். ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணி அனுபவம் மிகுந்த ஒரு பேராசிரியர். தன்னுடைய இளநிலை முதுநிலை பட்டப்படிப்பினை மதுரையில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் கல்லூரியிலே பயின்றிருக்கின்றார். அமெரிக்கன் கல்லூரி என்றாலே நவீனத்துவத்திற்கு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கல்லூரி. அந்த அடிப்படையிலே நாடகத்துறை சார்ந்து இயங்கிய ஒரு மாணவராக தன்னை வளர்த்து கொண்டவர். போதைப்பொருள் விழிப்புணர்வு, குடிப்பழக்கம் முதலானவற்றை ஒழிப்பதற்காக நாடகங்களை எழுதி, குறிப்பாக வீதி நாடகங்களை எழுதி மாணவ பருவத்திலேயே இயங்கிய ஒரு நல்ல நடிகர், குரல் வள கலைஞர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். நன்றாக பாடல் பாடுவார். நம் கல்லூரியில் இருக்கக்கூடிய தமிழ்துறையில் இருக்கக்கூடிய வீதி நாடகத்திற்கு சில சமயங்களில் பாடல் எழுதி பாடுவார். அவருடைய அந்த பாடல் அருமையாக இருக்கும். அதனால ஒரு நல்ல குரல் வள கலைஞராகவும் அவரை பார்க்க முடிகிறது. தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை தூய சவேரியார் கல்லூரியிலே நிறைவு செய்திருக்கின்றார். நவீனத்துவம் சார்ந்து அவர் ஆய்வினை நிகழ்த்தி இருக்கின்றார். பல்வேறு கருத்தரங்குகளில் கட்டுரைகளை வாசித்த பெருமைக்குரியவராக இருக்கிறார். எபனேசர் அருள்ராஜன் அவர்களுக்கென்றே ஒரு தனி தளம் இருக்கிறது. கவிஞர் என்ற முகமும் அவருக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரிக்கு வந்த பிறகு 2 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். முதல் கவிதை நூல் பச்சையம் யாசிக்கும் இலை. சமீபத்துல ஒரு நூலை கொண்டு வந்து கொடுத்தாரு, யாம் வீழ்பவள் அப்படின்னு. நானுமே வாங்கிட்டு வச்சுட்டேன் அந்த நூலை. ஏன்னா வேற பல்வேறு வேலைகளுக்கு இடையே இருந்ததுனால திடீர்னு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கண்ணில் பட்டுச்சு. எடுத்து கடகடன் வாசித்தோன்னு எனக்கு எப்போ எவ்வளோ பெரிய கவிதை எழுதியிருக்காரு. ஒரு தேநீரை வச்சுட்டு யாம் வீழ்பவள் அப்படிங்கிறது தேநீருக்குள்ள தீக்குள்ள விழுந்து கிடக்கக்கூடிய அவருடைய அன்பை, அவருடைய தவிப்பை, அவருடைய உணர்வை, அவருடைய தத்துவத்தை, அவருடைய வாழ்க்கையை அப்படியே கொண்டு வந்து அந்த கவிதையா படைச்சிருப்பாரு. தீய வச்சுக்கிட்டு இவ்வளோ கவிதை எழுத முடியுமா? ஒரு 30-35 கவிதை எழுதியிருக்கிறாரு. கவிதை நூல் முழுவதுமே அப்படிதான் பயணிக்குது. என் நலத்தை நீ உன்மொழியில் புனைந்து எழுதுகின்றாய், வடிக்கின்றாய், உரைக்கின்றாய், யாம் வீழ்பவளாம் தேநீரே அப்படிங்கிற அந்த கவிதையும், தேநீர் தீர்வதும் வாழ்வு முடிவதும் ஒன்று, உலகை மாற்ற ஒரு துளி தேநீர் போதும். நல்லா இருக்கு இந்த வாசகம். உலகை மாற்ற ஒரு துளி தேநீர் போதும், கோபங்களை தீர்த்து வைக்க ஒரு கோப்பை தேநீர் போதும், தேநீர் இடைவேளைதான் வாழ்க்கை. இப்படி நல்லா அவருடைய எழுத்து என்னன்னு கேட்டா, ஒரு தேநீரை வச்சுக்கிட்டு இவ்வளோ கவிதைகளை தர முடியுமா? அதான் ஒரு படைப்பாக்கத்திற்கான ஒரு பெரிய களம். ஒரு நல்ல கவிஞனாக அவரை இந்த நூல் காட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் கவிதை கூட எடுத்து வாசிட்டு 1-2 கவிதைகள் பிடிச்சிருந்தது. இதுல நிறைய அந்த பரிணாமம், அவருடைய பரிணாமம் தெரியுது. அதே மாதிரி கூடல் பாணன் அப்படிங்கிற பேர்லையும் புனை பெயரிலும் எழுதி வர்றாரு. நிறைய படைப்புகளை எழுதி வர்றாரு. தாமரை, தளம் ஆகிய இதழ்கள் எல்லாம் அன்னார் அவர்களினுடைய கவிதை வெளிவந்து இருக்கிறது. இந்த கவிதை சார்ந்தும் அவருடைய படைப்பாக்கம் சார்ந்தும் நாடகங்கள் சார்ந்தும் விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்கிறார். நான் சில நேரங்களில் அவரை வகுப்பறையில் பார்ப்பதுண்டு. வகுப்பறை கலகலப்பாக வைத்திருப்பார். நகைச்சுவையோடும் கருத்தோடும் பேசக்கூடிய ஒரு பேராசிரியர். மாணவர்களிடம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர் என்று பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்கிறது. நண்பர்கள் வட்டத்திலும் அவருக்கென்று சில குறிப்பிட்ட வட்டங்கள், அதற்குள்ளே நகர்ந்து கொள்ளக்கூடிய பேராசிரியர். தொடர்ச்சியாக எழுத்திலும் வாசிப்பிலும் கவனத்தை செலுத்தக்கூடிய பேராசிரியராக இருப்பது தமிழ்துறையினுடைய ஒரு பெரிய வளர்ச்சியாகவே கருதுகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று பேராசிரியர் எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் எப்பொழுதும் போல நம் மண்ணுக்கே உரித்தான, நமக்கெல்லாம் பிடித்த கரிசல் எழுத்தாளர், உலக எழுத்தாளர் என்று கூட சொல்லலாம், எஸ்ரா அவர்களினுடைய துணை எழுத்து நூலை எடுத்துக்கொண்டு பேச வருகின்றார். அவர்களை பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய துணை எழுத்து என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி அய்யனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எபனேசர் அருள்ராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர். தமிழ்துறை பன்னாட்டு அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நூல் வாசிப்பு முற்றம் 276 நிகழ்விலே
எனக்கு வாய்ப்பளித்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை சிறந்தாழ்த்தி தெரிவித்துக் கொள்கின்றேன். சான்றோர் கூடியிருக்கிற இந்த அவையிலே ஒரு பாடலை எடுத்த ஒரு 2 வரிகளை மட்டும் பாடி தொடங்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். ஏன்னால் நாம் பேச போற அந்த தொடக்கம் வைக்கம் முகமது பஷீரினுடைய ஒரு அவர் சொன்ன ஒரு வாசகத்தை நம்ம சொல்லி தொடங்க போறோம். அதனால அதுக்கு முன்னால இந்த பாடல், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், ஏழைகளின் இதயங்களை பார்க்கின்றவன். இப்படிப்பட்ட இறைவன் நம்மை இந்த உலகிற்கு எதற்காக அனுப்பி இருக்கிறான்? இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உலகம் எதற்கானது அப்படின்றதுக்காக முகமது பஷீர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அல்லாவின் கஜானாவில் எண்ணிக்கையற்ற நாட்கள் குவிந்து கிடக்கின்றன. அவர் என் தேவைக்கு மேலாக நாட்களை வாரி வாரி வழங்கி இருக்கிறார். அவர் கருணை மிகப்பெரியது. வைக்கம் முகமது பஷீர் இந்த செய்தியை சொல்வதன் மூலமாக நமக்கு இதை எடுத்துக்கொண்டு எஸ்ரா பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் 24 நாணயங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதாவது இந்த மணித்துளிகள், 24 மணித்துளிகளை ஒரு நாளை அவர் அப்படி சொல்கிறார். நம் தலையணிக்கு அடியில ஒவ்வொரு நாளும் கடவுள் புதிதாக 24 நாணயங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதை எப்படி நாம் செலவு செய்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த முறை அமைகிறது. அப்போ அவர் இந்த துணை எழுத்துங்கிற இந்த நூலை எதையுடைய அடிப்படையில பேசுகிறார் என்று சொன்னால், ஊர் சுற்றி புராணத்தினுடைய பின்புலத்திலே தான் பேசுகிறார். அந்த உத்வேகத்துல தான் அவர் பேசுறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஊர் சுற்றி புராணம் பேசுகிறேன். நான் இதுக்காகவே அந்த புத்தகத்தையும் எடுத்து கொஞ்சம் வாசிச்சு பார்ப்போம். ஏன்னா அதையும் நான் வாசிச்சதில்லை. அதனால ஊர் சுற்றி புராணத்திலேயே என்ன சொல்லியிருக்கிறாரு, ராகுல்ஜின்னு அடிக்கடி சொல்லி எஸ்ரா பேசுறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா ஊர் சுற்றி புராணத்துக்கும் போய் அங்கேயும் எடுத்து பார்க்கறேன். அப்ப அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. முதல்ல நம்ம கிணற்று தவளைகளைப் போல இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடக்கூடாது. இந்த வாழ்க்கையை பொறுப்புள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும்னா வாழணும். அப்ப ஊர் சுற்றிகளாக நாம் மாறணும் அப்படின்னு சொல்லி நிறைய புத்தரை பற்றியும் இயேசுவை பற்றியும் இன்னும் ஊர் சுற்றிகளாக திரிந்த ஒவ்வொருவரை பற்றியும் அவர் என்ன செய்யறாரா நிறைய பேசிக்கொண்டே வருகிறார். இதற்கு முட்டுக்கட்டை போடுகிறவர்களாக முதலில் இருக்கக்கூடியவர்கள் யார்? பாசம், தாய், தந்தை, குடும்பம் இந்த ஒரு சூழ்நிலை தான் நம்மளை முதல்ல வெளியில போடாம தடுக்கும் என்றெல்லாம் அவர் நிறைய பேசிக்கொண்டே போகிறார். இவர் அதை பின்புலமாக கொண்டுதான் இந்த விஷயத்தை சொல்கிறார். யாருன்னா எஸ்ரா சொல்றாரு. அப்போ கிணற்று தவளைகளைப் போல நாம் வாழ்ந்து விடுகிறோமா, அல்லது ஊர் சுற்றிகளாக நாம் இந்த உலகத்தை எப்படி அறிந்து கொள்ள போகிறோம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அல்லது இறைவன் நமக்கு கொடுத்த அந்த நாணயங்களை நாம் எப்படி செலவழிக்க போகிறோம்? ஒவ்வொரு நாளையும் நாம் எப்படி செலவழிக்க போகிறோம்? இப்ப இந்த ஊர் சுற்றல்ல கிடைத்த அனுபவத்தை தான், ஒட்டுமொத்தத்தை தான் இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் இந்த நூல்கள் முழுக்க இறைத்து போட்டிருக்கிறார். நிறைய விஷயம், ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருந்து எப்படி காணாமல் போவது அப்படின்ற ஒரு பகுதியை எடுத்து பேசுறாரு. அதுல அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, நாம ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில இருந்து வெளியில வரும்போதுதான் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கான அந்த என்ன செய்ய போறோம் அடுத்து, அதுக்கடுத்து நம்மளோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்ற விஷயமே தெரியாம இருக்கும் போதுதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஊர் சுத்தவே தொடங்க முடியும். அங்கதான் அனுபவமே தொடங்குது அப்படின்னு. அப்போ ஊர் சுற்றல்ல முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. என்ன அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொன்னா, வன கிராமத்தை என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு பழங்குடி என்ன பண்றான் அப்படின்னா ஓடி ஊரையே சுத்தி வர்றான் ஒரு தடவை. அவன் பகல் முழுக்க சுத்தி வந்த உடனே அவன் விட்ட அந்த புள்ளியில இருந்து தீப்பந்தத்தை கொண்டு கையில வச்சுக்கிட்டு 2ஆம் அவன் அப்படியே சுற்றி வரான். ஏன் இந்த ஓடுதல் இருக்குது, இந்த நகர்வு ஏன் இருந்துகிட்டே இருக்கு, ஏன் சுத்திக்கிட்டே வரணும் அப்படின்னு கேட்டா, ஓடுவதை நிறுத்தி விட்டால் உலகமே நின்றுவிடும் என்று அவர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருப்பதாக எஸ்ரா பதிவு செய்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் நம்ம ஓடணும் அப்படின்றதையும், ஊர் சுற்றி எவ்வளவு தூரம் வரணும் அப்படின்றதையும், வந்தால் என்னென்ன விஷயங்களை நம்ம கிடைக்கும் அப்படின்றதையும் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டே போறாரு. முதல்ல எடுத்த உடனே அவர் தொடங்கக்கூடியது ஒரு சாதாரணமா ஒரு பொம்மை காட்சி என்ற ஒரு தலைப்புல தொடங்குறாரு. பெர்டோலூசி அப்படின்றவருடைய தி லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற அந்த செய்தியை இதுல பதிவு செய்யறாரு. சாதாரணமா ஒரு பொம்மை,
இந்த பொம்மை கட்டிலுக்கடியில என்ன செய்யுது அப்படின்னா தலை இல்லாம கிடக்குது. அதை எடுத்து பார்க்கக்கூடிய இவருக்கு இவருடைய கற்பனையில என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய செய்திகள் இவருக்கு என்ன செய்யுது அப்படின்னா மனசுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. குழந்தைகள் இந்த பொம்மைகளை வச்சுக்கிட்டு எப்படி விளையாடுறாங்க. இன்னொரு முக்கியமான செய்தி அவர் சொல்லிட்டு நான் சொல்றாரு, நான் இங்க வந்துடுறேன் திரும்ப. என்ன அப்படின்னா, எல்லா ஊர் சுற்றலுமே எங்க இருந்து தொடங்குகிறது அப்படின்னா, நம்மளுடைய குடும்பத்திலிருந்து நாம் பிரிந்து போவதிலிருந்து, நம்முடைய குடும்பத்திலிருந்து குழந்தைகளிடம் இருந்து நாம் தொடங்குகிற அந்த விஷயத்தை சிந்திக்கிற தொடங்குகிற இடத்துல இருந்து தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அந்த ஊர் சுற்றலே தொடங்குகிறது அப்படின்றார். அப்ப ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. தலையில்லாத ஒரு பொம்மையை பாக்குறாரு. இதை எடுத்துக்கொண்டு நேர அவருடைய சிந்தனை எங்க போகுது அப்படின்னா இந்த தி லாஸ்ட் எம்பரர் அப்படின்ற அந்த செய்திக்குள்ள போகுது. அது சீன தேசத்தினுடைய கடைசி வாரிசான ஒரு இளவரசன் அந்த சொந்த அரண்மனையில என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைக்காரனா இருக்கிறான். அந்த அந்த இளவரசன் என்ன செய்யறான் அப்படின்னா அந்த அரண்மனையை பற்றிய எல்லா விஷயங்களையும் அங்க வர்றவங்க எல்லாருக்கும் சொல்றான். புராதனங்களை பற்றி பூரா பேசிக்கிட்டே இருக்கிறான். கடைசியா அவன் சொல்றது என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நாங்க நம்புறது அப்படின்னா, இங்க இருந்த இளவரசனே நான் தான் அப்படின்றான். நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஓடி போய் தான் ஒளித்து வைத்திருந்த பொம்மைகளை கூட எடுத்து என்ன செய்யறான் அப்படின்னா, நான் சின்ன வயசுல விளையாடும் போது விளையாண்ட பொம்மைகள் எல்லாம் பாருங்கன்னு சொல்லி அந்த அடையாளமா அதை காட்டுறான். அவர் சொல்றாரு, ஒருவேளை பொம்மைகள் தான் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு அடையாளங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப ஆச்சரியமா கடைசியில முடிக்கிறார். சாதாரண ஒரு விளையாட்டு பொம்மை, தலையில்லாத பொம்மை கூட நம்மை ஒரு இளவரசனையே அடையாளம் காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு செய்தியா இருக்கு. இப்படி தொடங்குற அவர் நிறைய செய்திகளை சொல்லிட்டே போறாரு. நான் 2-3 முக்கியமான செய்திகளை மட்டும் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு 350 பக்கம் உள்ள பெரிய ஒரு நூல், நிறைய வித்தியாசமான கருத்துக்களை அவர் சொல்லிட்டே போறார். அதுல ஒன்று முக்கியமான செய்தின்னு சொல்ல போனா முத்திரையிடப்பட்ட நாட்கள். இந்த முத்திரையிடப்பட்ட நாட்கள் அப்படின்றதுல முகவரி, சாதாரணமா ஒரு கடிதம், அந்த கடிதத்துல ஒரு முகவரியை பார்க்கிறாரு. நம்பர் 1 சாலை மேன்சன் அப்படின்னு சொல்லி அதுல போட்டிருக்குது. இந்த சாலை மேன்சன்னா எங்க இருந்தது, நம்பர் 1ன்னா என்ன, இது எந்த அறை, எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த தேடி போறாரு. பாருங்க, அப்ப அந்த தொடக்கம் எங்க இருந்து வருது அப்படின்னா தேடல்ல இருந்தும் ஆர்வத்துல இருந்து தான் என்ன செய்யுது அப்படின்னா பிறகு அவர் போறாரு. போய் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த இடத்தை பாக்குறாரு. அந்த இடம் இடிக்கப்பட்ட பழைய இடமா இருக்குது. அதுக்கு பக்கத்துல வேற இடங்கள்லாம் என்ன செஞ்சது அப்படின்னா உருவாயிருச்சு. இப்ப அவர் அந்த இடத்துல கேட்கிறாரு, யார் இங்கெல்லாம் தங்கி இருந்தது அப்படின்னு கேட்கிற பொழுது புதுமை பித்தன் அங்க தங்கியிருந்த செய்தி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் தெரிந்து கொள்கிறார். அவரு அங்க இருந்து தன்னுடைய குடும்பத்திற்கு எழுதிய கடிதங்களை பூரா என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னால் தொகுத்து அதுல என்ன செய்யறாருன்னா சொல்றார், மகள் இறந்து போகிறாள். அந்த மகளினுடைய இறப்பை வருத்தத்தோட பதிவு செய்து மனைவியை ஆறுதல் படுத்தி அவர் எழுதிய கடிதங்களை பூரா இந்த முத்திரையிடப்பட்ட நாட்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் என்ன செய்யறாருன்னா அழகா பதிவு பண்றார். நம்மளுடைய முகம் கண்ணாடியில பாக்குறோம். நம்ம முகம் நம்மத்தான் காமிக்குதா அப்படின்னா இல்ல. ஏன் நம்ம முகம் நம்ம மட்டுமே பார்க்கல, ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு ஒரு செய்தியை சொல்றார். ருசிய கதாசிரியர் ஆண்டன் செகாவுடைய கதையில ஒரு பெண் ஒரு அலங்காரமிட்ட ஒரு வட்ட வடிவ கண்ணாடியை கையில வச்சுக்கிட்டே இருக்கிறான். அவன் சாகும் தருவாயில கூட அவளுக்கு வயது முதிர்ந்த போது கூட அவன் கையிலேயே வச்சுக்கிட்டு அவன் இறந்து போறான். ஏன் இவன் அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டே இருக்கிறார், வேற யாரையும் அவன் பார்க்கறதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் இறந்த பிறகு வீட்டு வேலைக்காரி ஆர்வத்தோடு அந்த கண்ணாடியை பார்க்கிற பொழுது அதுல முகம் எப்படி தெரிகிறது என்று சொன்னால் இளமையாக தெரிந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் பதிவு செய்கிறார். இப்ப இந்த செய்தியை சொல்லிட்டு கடைசியில இங்க இருந்து பின்னாடி போறாரு. காயங்களில் ஒளிந்திருக்கிறவர்கள் அப்படின்னு அந்த தலைப்பு கொடுக்கிறாரு. காயங்களில் ஒளிந்திருக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய நண்பர்கள், இளவயது நண்பர்கள் அப்படின்னு அவர் என்ன செய்யறாருன்னா முடிக்கிறார். நெற்றியில ஒரு வடு இருக்குது. ட்ரெயின்ல போற முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு நபர் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவரு கொஞ்ச தூரம் கழிச்சு என்ன செய்யறாரு அப்படின்னா இறங்கி என்ன அப்படின்னா, இந்த நெத்தியில உங்களுக்கு ஏற்பட்ட காயம் ஒரு கல்லால உண்டானது தானே அப்படின்றாரு. ஆமா. சின்ன வயசுல ஏற்பட்டதானே? ஆமா. அந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கூட அது எரிஞ்சதே நான் தான் சொல்லி கடைசியில் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த நினைவுகளை பூரா பகிர்ந்து கொண்டு நீங்க என்னை ரொம்ப நாள் தேடி இருப்பீங்க இல்ல, அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் என்ன செய்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் தழுவிக்கொள்கிற அந்த செய்தியை என்ன செய்யறார், காயங்களில் ஒளிந்திருப்பவர்கள் அப்படின்ற விஷயத்துல அவரு கொண்டு நிற்கிறார். அடுத்தது ஒரு கதவு அப்படின்ற நம்ம கதை தெரிஞ்சிருக்கோம். நம்ம மிக மிக முக்கியமான ஒரு சிறுகதை கீரா எழுதின அந்த கதையில கதவு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்றத அப்படியே நம்ம அந்த பின்புலத்தோடைய ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வீடு 54க்கும் மேற்பட்ட ஜன்னல்கள் கொண்ட ஒரு பெரிய வீடு. அந்த வீடு ஒரே நேரத்துல 500-1000 பேர் உட்கார்ந்து பந்தி பரிமாறி அப்படியே சாப்பிட்டு அந்த வீடு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை காமிக்கிறாரு. ஒரு வீட்டுக்கு போறாரு, அந்த வீட்டை காமிக்கிறாரு அந்த உரிமையாளர். இன்னைக்கு இந்த வீடு எங்களுக்கு இல்லை, இன்னைக்கு இந்த வீடு கடன்ல இருக்கு, கேஸ்ல இருக்கு, இது ஜெயிச்சு எங்களுக்கு கைக்கு வருமானு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு அறையா காமிக்கிறாரு. கையில ஒரு கொத்து சாவியா வச்சிருக்கிறாரு, நிறைய சாவி.
ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு பிறகு என்ன செய்யறாரு அப்படின்னா, மீண்டும் அவரிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நாங்க இந்த வீட்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியா அந்த வீட்டை ஜன்னலை பிச்சு எடுத்துட்டு போறாங்க, கதவை பிக்கிறாங்க, பிரிச்சு வீடெல்லாம் பிரிச்சு அப்படியே தரமட்டமா ஆக்குறாங்க. இல்லைன்னு போகும்போது மனசு வலிக்குது சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா, தோல்ல சாஞ்சிக்கிறாரு. உங்களை எப்படி ஆறுதல் படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, அந்த வீட்டினுடைய அடையாளமா இப்போக்கு என் கையில இருக்கிற இந்த ஒரு கொத்து சாவி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிற பொழுது, ஒரே ஒரு சாவியை நான் எடுத்துட்டு போட்டுமா அப்படின்னு எஸ்ரா கேட்டு அதை வாங்கிட்டு வர்றாரு. அப்போ மனிதர்களுடைய ஒரு பரிமாணங்கள், மனிதர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களாக நம்மை சுற்றி வாழ்கிறார்கள், ஊர் சுற்றுவதனால் என்ன கிடைக்கிறது, நாம் ஒரு விஷயத்தை தேடல் தொடங்குகிற பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது, வித்தியாசமான மனிதர்களை, இழந்து போன நிகழ்வுகளை, நாம் கடந்த கால நண்பர்களை, ஏதோ ஒரு வகையில் இந்த உலகம் நமக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கண்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்கிறது. சார்லஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான புத்தக திருடனை பற்றி அறிமுகப்படுத்துறாரு. சின்ன வயசுல ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற ஆசை அவருக்கு. போரும் அமைதியும் அப்படின்ற நூல் மேல ஆசை, ஆனா வாங்கி படிக்க முடியல. யார்கிட்ட போய் கேட்கறது தெரியல. சொல்றாங்க சார்லஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து என்ன செஞ்சுட்டு வந்துருவான்னா புத்தகத்தை திருட்டு வந்துருவான், நீங்க நம்ம அவர்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே வா என் கூட கிளம்பி வான்னு சொல்லி அந்த கூட்டு போறான். வெளியில நில்லு, அமைதியா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்குள்ள உள்ள போய் அந்த நூலகத்துல இருந்து புத்தகத்தை எடுத்துட்டு வந்து வயிற்றுக்குள்ள சொருகி வச்சிருக்கிறான். சட்டையை அப்படி எடுத்து வயிற்றுக்குள்ள இருந்து கொடுத்துட்டா 2ஆம் பாகம் இருக்கு, போரும் அமைதியினுடைய 2ஆம் பாகம் இருக்குது. இன்னொரு புத்தகத்தையும் அவர் எடுத்துட்டு வர்றான். இன்னொரு புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நட்ஹோம்சனுடைய நில வளம் அப்படின்ற புத்தகத்தையும் கையில கொண்டு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது பாகத்தை எடுத்துட்டு வந்துடுறேன், 2ஆம் பாகத்தை எடுத்துட்டு வந்தேனே, அப்படியே பாகத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. திரும்ப போறவன் 1 மணி நேரமா வரவே இல்லை. அரை மணி நேரம், 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, காத்திருக்கிறாரு. கடைசியில பாக்குறான் என்ன அப்படின்னா, போய் திரும்ப பார்த்தா அவனை அடிச்சு உதடெல்லாம் கிழிஞ்சி ரத்தம் வர அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா, ஓடி பஸ் ஏறி என்ன செஞ்சிடாருன்னா வீட்டுக்கு ஓடி வந்துடுறாரு. அப்புறம் அவனை பார்க்க போகவே இல்லை. பிறகு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு பிரிச்சு அவனை திரும்ப என்ன செய்யறாருன்னா சந்திக்கிறாரு. அவன் ஓங்கி பலான்னு ஒரு அடி விடுறான், நீ தானே விட்டுட்டு ஓடி வந்த, நீ சொன்ன வேலையை தானே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி ஒரு நூல் புத்தகத்திற்காக நாம் ஒரு திருடனை உருவாக்கி அந்த புத்தகத்தை கொண்டு என்ன செஞ்சுட்டு வா அப்படின்னா தேடி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதுல ரொம்ப வித்தியாசமா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா பகிர்ந்து கொண்டே வருகிறார். மிக முக்கியமான ஒரு செய்தி. நான் ஒரு ஜென் கதை தத்துவத்தை பதிவு செய்யறாரு. நான் ஒரு எறும்பை கொன்றேன், என் 3 குழந்தைகள் அதை நிசப்தமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு எறும்பை கொன்றேன், என் 3 குழந்தைகளை அதை நிசப்தமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஜென் தத்துவத்தை சொல்லிவிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். ஒரு சிறிய இட நெருக்கடி உள்ள ஒரு இடம், மேன்சன், அதுல தங்கி இருக்கிறாங்க. கீழே மாடியில எல்லாத்துலயும் தங்கி இருக்கிறாங்க. இப்ப கீழே தங்கி இருக்கக்கூடியதுல ஒரு குடும்பத்துல இருக்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா தேஜஸ் அப்படின்ற ஒரு குழந்தை இருக்கிறாள். சாரதா என்று இன்னொரு பெண் குழந்தை இருக்கு. இந்த சாரதாங்கிற குழந்தை ரொம்ப சின்ன குழந்தை. அவளை பாத்துக்கிறதுக்காகவே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தேஜஸை படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டுல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் தந்தை ஒரு பாடலாசிரியராக இருக்கிறாரு. இந்த 10 வயது மகளான தேஜஸ் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாள் என்று சொன்னால், ஒவ்வொரு வீட்டினுடைய கதவினுடைய ஓரத்துல போய் நின்றுட்டு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இவரை கவனிக்கலான்னு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்க, ஒரு 50 ரூபா இருந்தா கொடுங்க, எங்க அப்பா நாளைக்கு கொடுத்துருவாங்க சார் அப்படின்னு கேட்பான். இவர் வீட்டுக்கும் வருவா. எஸ்ரா மேல இருக்கிறாரு, இவர் வீட்டுக்கும் வர்றான். இவர்கிட்ட என்ன செய்வா அப்படின்னா கேட்பா. இவர் ஒரு நாள் கொடுத்து விட்டுருவாரு, ஒரு நாள் ரொம்ப கஷ்டம் கோவமா கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அன்னைக்கு என்ன செய்வா அப்படிங்கிற சொன்னால் வருத்தமே பட மாட்டா. கொஞ்சம் 2 படி மாடியில இருக்கிறாரு அவரு, ஒரு 2 படி கீழே இறங்கி உட்கார்ந்துக்கிட்டு அந்த வீட்டுக்கிட்டே உட்காந்துருப்பா. அவர் கதவை கூட்டிட்டு வெளியில வரையில பார்த்தா அங்கதான் உட்காந்துருப்பா. இறங்கி வருவாரு, ஒண்ணுமே பேச மாட்டா, கூடவே இறங்கி வருவா, முகத்தை பார்த்துக்கிட்டே வருவா. கொஞ்சம் தூரம் போன உடனே, நான் வேணா உங்க அழுக்கு சட்டைகளெல்லாம் கொஞ்சம் துவைச்சு போட்டுறேனே சார், ஒரு 100 ரூபா இருந்தா கொடுங்களேன், எங்க அப்பா உள்ள எழுதிட்டு இருக்கிறாரு, முடிஞ்சா கொடுங்க சார் தயவுசெய்து அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்டுட்டே இருப்பா. இவன் என்ன செய்வார் அப்படின்னா கையில எடுத்து கொடுத்துட்டு என்ன செய்வார் அப்படின்னா விறுவிறுன்னு போயிடுவா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், இந்த காசு வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து. ஒரு நாள் ஒரு இளைஞன் வீட்டுக்கு முன்னால பைக்கை தொடச்சிட்டு இருக்கிறான். உள்ள என்ன அப்படின்னா, எப்பா போக மாட்டேன்ப்பா, நான் போக மாட்டேன்ப்பா, என்னை விட்டுருப்பா, நான் போகவே மாட்டேன்ப்பா, தயவுசெய்து என்னை விட்டுருப்பா, இந்த ஒரு விஷயத்த விட்டுருப்பா, சொன்னா கேளுப்பா அப்படின்னு அந்த குழந்தை அழுகிற சத்தம் அவளுக்கு கேட்டு ஓடி உள்ள போறான். போனா அவங்க அப்பா என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த குழந்தைய அடிச்சு வெளியில தூக்கி எறிகிறாரு. தேஜஸை கீழே மண்ணுல புழுதியில விழுற அந்த குழந்தைய தூக்கி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ள போய் சண்டை போட போறான். அவங்க அப்பா சொல்றாரு, ஏன் புள்ள
ஏன் நான் உங்கள்கிட்ட காசு கேட்கலையே, என் பிள்ளைய நான் என்ன செய்யறேன் அப்படின்னா காசு சொல்றேன், உங்களுக்கு நான் கடனாளி கிடையாது, நான் என்கிட்ட காசு வாங்கியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கிறேன். அப்ப இந்த விஷயத்த எல்லாரும் கூடிடுறாங்க. கூடி நின்னா எல்லாரும் எனக்கு இப்ப இவ்வளவு கொடுக்கணும், உங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், அவருக்கு இவ்வளவு கொடுக்கணும், என்ன நீங்க காசே வாங்கலன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல பெரிய ஒரு இதையே உருவாக்குறாங்க. கடைசியில ஒரு நாள் அன்றைக்கு இரவு 4 பேர் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க அம்மா பக்கத்துல ஒரு சின்ன இடத்துல வேலைக்கு போறாங்க. அதனால பெருசா வருமானம் ஒன்றும் அவருக்கு என்ன செய்யலைன்னா வரல. ஆனால் படுத்திருக்கிறாங்க. வீட்டு ஓனர் அன்னைக்கு நடந்த அந்த பெரிய கலைவரத்தை பார்த்துட்டு கதவை தட்டுறாரு. தட்டி செத்துக்கிட்டு போயிடாதீங்கப்பா, ஏதோ நடந்தது அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிடுறாங்க, என் வீடு என் இடம், வேற யாரையும் கொடுத்து வைக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவரு பாடலாசிரியர் சொல்றாரு, தேஜஸோட அப்பா சொல்றாரு, பாஷாணம் எலிப்பாஷாணம் வாங்கணும்னா கூட காசு வேணும்யா, அதுக்கு என்கிட்ட காசு இல்லை சரியா, நிம்மதியா போயிட்டு வாங்க, நாங்க யாரும் சாக போறது இல்லை, காலையில காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா இரவோடு இரவாக அந்த குடும்பம் அந்த வீட்டை விட்டு காலி செய்து போகிறதை அவர் என்ன செய்கிறார் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இன்னும் திருடர்களை பற்றி எங்கோ வீட்டுக்குள்ள போய் திருடிட்டு என்ன செய்யறான் அப்படின்னா தப்பிச்சு போயில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு திருடன் ஒரு இடத்துல என்ன செய்யறான்னா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறான். இவரை பார்த்துட்டு என்னப்பா நல்லா இருக்கியா, அவங்க அப்பா நல்லா இருக்காங்களா கேட்டேன்னு சொல்லி எல்லாரையும், வேற ஒண்ணும் இல்லை, நான் ஒரு கொலைகேஸுக்காக என்ன செய்யறேன் அப்படின்னா உள்ள வாய்தாக்காக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில விலங்கு போட்ட ஒருவன் இவரோட பேச ஆரம்பிக்கிறா. இவருக்கு அதிர்ச்சி ஆகுது, பக்கத்திலே போறதுக்கு கூச்சமா இருக்கு. ஒரு திருடன்ட்ட நம்ம எப்படி பேச முடியும்? உங்க அப்பா தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாரு, 100 ரூபா வச்சு வெத்தலை சுருள் போட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு, அவர் தலைமையில தான் கல்யாணம் நடந்துச்சு சரிங்களா, கேட்டேன்னு சொல்லு, உடவை பார்த்துக்கிட்ட சொல்லு, வேற ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கேன், நான் வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன், கவலைப்படாத. இவ்வளவு ஆத்மார்த்தமாக பேசக்கூடியதற்கு இந்த ரெங்கையாவுக்கு யாரு தைரியம் கொடுத்தால்? இப்படி ஒரு மனிதன் இருக்கிறானா? சாரதாம்பாள் என்று ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார். சாரதாம்பா யாருமே இல்லாத ஒரு அனாதை பெண் சரிங்களா, எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு திருமண ஜோடிகளுக்கு என்ன செய்கிறாள் சொன்னால் தாயாக மாறி அந்த குடும்பத்தையே என்ன செய்யறா அப்படின்னா பாத்துக்கிறாள். அந்த பெண்ணு கர்ப்பவதி ஆகிற பொழுது அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்கிறாள். அவளை கூட கூட்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல வச்சு என்ன செய்யறாங்கன்னா சென்னையில ஒரு குடுத்தனத்துல இருக்கிறாங்க, உரிமையோட சண்டை போடுறா. தன்னுடைய மருமகள்கிட்ட மாமியா சண்டை போடுற மாதிரி என்ன செய்யறா அப்படின்னா உரிமையா சண்டை போடுறா, என்னை கொண்டு ஊர்ல விட்டுரு, இவரோட நான் வாழ முடியாது என்று. இப்படி உறவுகள் எங்கிருந்தோ கலந்து கிடக்கின்ற உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, ஆனால் இப்படிப்பட்ட உலகத்துல இந்த உறவுகளை நாம் பின்னிக்கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன என்று சொல்லுகிற பொழுது கடைசியா ஒரு வரி சொல்லி அவர் முடிக்கிறார். என்னன்னு சொன்னால், இந்த உலகம் ஒரு பெரிய கனியை போன்றது, பழத்தை போன்றது. அதுல ஒரு பகுதியை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்னா சுவைக்கிறீர்கள், ஒரு சின்ன பகுதியை எலி பொறிச்ச மாதிரி நீங்க பொறிக்கிறீங்க, அவ்வளவுதான் நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு கையடக்க நிலத்துலதான் நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கைக்குள்ள இருந்து நீங்க வெளியில உலகத்துக்கு வருகிற பொழுது அதற்குள்ள ஏகப்பட்ட சண்டை, அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளை வாழ்ந்து நீ முடிக்கிறது அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது என்ன என்று சொன்னால் இந்த துணை எழுத்துக்களை போல, துணை எழுத்துக்கள் அப்படின்றத நானா சொல்றேன், துணை எழுத்துக்கள் என்பது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அதனுடைய வடிவத்தையும் அதனுடைய ஒலிப்புத்தன்மையும் எப்படி அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறதோ அதே போல இன்னும் உறவுகள், கண்ணுக்கு தெரியாத உறவுகள் மக்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள் தான். எனவே இந்த உலகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. உனக்கு வழங்கக்கூடிய அந்த நாட்களை 24 அந்த எண்ணங்களை, பைசாக்களை, பொற்காசுகளை நீ எப்படி செலவழிக்கிறாய் என்பதில் தான் உனக்கான வாழ்க்கையினுடைய நிறைவு அமைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய துணை எழுத்து நூலை நிறைய நேரம் வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. சிறப்பான நூல் குறித்த அறிமுகம். எழுத்துதான் மனிதர்களினுடைய உண்மையான முகத்தை காட்டுகிறது என்று தோன்றுகிறது. எழுத்து நமக்கு விருப்பமாக இருக்கலாம், விடுதலையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய துணை எழுத்து என்பது என்ன என்று யோசிக்கின்ற பொழுது வாழ்க்கையும் அது கற்றுத்தருகின்ற பாடமும் தான் எழுத்துக்களினுடைய துணை எழுத்தாக இருக்க முடியும் என்று தோன்றுகிறது. அந்த வகையில் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகை, அதன் மனிதர்களை மிக அழகாக பேசுகின்ற அந்த நூலை மிகச்சிறப்பாக எடுத்துக்காட்டி உணர்வுபூர்வமாக பேசியிருக்கக்கூடிய எபனேசர் அருள்ராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிவகாசி ஐயனடா ஜானி அம்மாளுடைய தமிழ்துறையை சார்ந்த பேராசிரியர் திரு எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் இஸ்ரா அவர்களுடைய துணை எழுத்து என்ற நூலை தேர்வு செய்து அதை பற்றி ஒரு புத்தக திற செய்திருக்கிறார்கள். இஸ்ரா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை என்பது போல இஸ்ராவினுடைய அந்த நூலை எடுத்துக்கொண்டு அதில் உள்ள கதைகளை அவர் உணர்ச்சி பூர்வமாக
மிகாமல் உணர்ச்சி பூர்வமாக பகிர்ந்து கொண்டது மிகவும் பாராட்டுக்குரியது. குறிப்பாக தாய், தந்தை, மகன், மகள் என்ற அந்த ஒரு சிறு வட்டத்துக்குள்ளேயே இருந்து விடாமல் ஊர் சுற்றியாக இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு விசாலமானது, பெரியது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பதை அன்ற ஒரு வார்த்தையும், ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்துல தற்கொலை செய்து கொள்வதற்கு கூட எலிபாஷானம், எலிமருந்து வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார நலிந்த குடும்பத்தினுடைய அந்த இரவோடு இரவாக அவர்கள் வீட்டை காலி செய்து கொண்டு போனதெல்லாம் கொஞ்சம் நினைத்து பார்க்க பொழுது மனசு வலிக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கை என்பது வாழ்ந்து பார்க்க வேண்டியது, உணர்வு பூர்வமானது. கதவுகள், காயங்களுக்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள், அந்த போன்ற அந்த கதைகளை எல்லாம் மிக அழகாக திறனாய்வு செய்து வாழ்க்கை எவ்வளவு பன்முகம் படைத்த மனிதர்களை கொண்டது என்பதை அழகாக அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். திரு எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் நல்ல ஒரு திறனாய்வு. வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் நமது தலையணிக்கு அடியிலே 24 பொற்காசுகள் வைத்திருப்பதாகவும், அந்த 24 மணி நேரத்திலே நாம் ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வாறு செலவழிக்கிறோம், எவ்வாறு உபயோகமாக செலவழிக்கிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டிய விதமும் மிக சிறப்பாக இருந்தது. நல்லதொரு திறனாய்வு. நாம் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும், அனுபவித்து வாழ வேண்டும், ஊர் சுற்றியாக இருந்து உலகையும் பார்க்க வேண்டும் என்ற அந்த உண்மையை உரைத்த பேராசிரியர் எபனேசர் அருள்ராஜன் அவர்களுக்கும், நல்லதொரு களம் அமைத்து கொடுத்த சிவகாசி ஐயனாடா ஜானகியம்மாளுடைய தமிழ்துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாம் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நமது மனசு மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களும் அகலப்படுத்தப்படுகின்றன, விசாலமாகிறது என்பதை இந்த மன்றம் நமக்கு ஒவ்வொரு வாரமும் உணர்த்தி இருக்கிறது. இந்த தேர்தல் திருவிழா காலத்திலும் கூட அது அந்த சங்கிலி தொடர் விடுபடாமல் ஒரு 2 நாட்கள் முன்பாகவே செவ்வாய்க்கிழமை என்று வழக்கமாக நடக்கக்கூடிய வியாழக்கிழமை இன்று செவ்வாய்க்கிழமையாக அது முன்கூட்டியே நடத்தியது சிறப்பானது. மன்றத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 276. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எபனேசர் அருள்ராஜன் அவர்கள் எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய துணை எழுத்து என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். முகமது பஷீரின் பாடல் வரிகளை பாடி தொடங்கியமை, 24 நாணயங்களோடு வாழ்க்கையை பொருத்தி காட்டியமை, ஊர் சுற்றிகளாக மாற வேண்டும் என்பதை ஊர் சுற்றி புராணம் வழி எடுத்துரைத்தமை, பழங்குடி மக்களின் நகர்வு குறித்த பதிவுகளை சுட்டிக்காட்டியமை, தலையில்லாத பொம்மையை பார்த்து சீன தேச வாரிசை நோக்கி செல்லும் கதையாக பொம்மை காட்சி வழியாகவும், நம்பர் 1 சாலை மென்ஷனில் தங்கியிருந்த புதுமை பித்தனின் வாழ்வியலை முத்திரையிடப்பட்ட நாட்கள் வழியாகவும், நண்பர்களின் விளையாட்டு நினைவுகளை காயங்களில் ஒளிந்திருப்பவர்கள் வழியாகவும், வீட்டின் அடையாளமாக ஒரு கொத்து சாவியில் இருந்து ஒரு சாவினை வாங்கி வரும் சூழல், புத்தகத்திற்காக ஒரு திருடனை உருவாக்கிய சார்லஸின் வாழ்வியலை எடுத்துரைத்தமை, நான் ஒரு எறும்பை கொன்றேன், என் 3 குழந்தைகள் நிசப்தமாக கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் என்னும் ஜென் கதை குறித்து உரையாடியமை, திருடனோடு அணுகும் தன்மை, தாயாக மாறும் சாரதம்மாளின் சூழல், உறவுகளை ஒன்றோடு ஒன்றாக இணைக்கும் போக்கு, வாழ்க்கைக்கு எப்பொழுதும் துணை எழுத்து தேவை என்றமை, இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்ற செய்திகளை நேர்த்தியாகவும் பொறுமையாகவும் திறம்பட உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகம் வாசிப்பவன் இறப்பதற்கு முன் 1000 வாழ்க்கையை வாழ்கிறான், வாசிக்காதவன் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டுமே வாழ்கிறான் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி. நிகழ்வு நிறைவடைகிறது.